பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாள் துவங்கி புதிய ஏற்பாட்டில் உள்ள யோவானுடைய நிருபங்கள், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் ஆக இருக்கக்கூடிய நிருபங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நிச்சயமாக தேவன் நம்மோட இதன் மூலமாக பேசுவார் என்றுதான் நானும் நம்புகிறேன். ஒருவேளை இந்த நிருபத்தை நாம் அடிக்கடி படித்திருப்போம். நாம் ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட தியானத்திலும் இதனை குறித்து நாம் சிந்தித்திருப்போம். ஆனாலும் இந்த நிருபமானது நான் அநேக நாட்களாக இதனை சிந்திக்க வேண்டும், இதன் மூலமாய் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருந்தது உண்டு. ஒரு சில தனிப்பட்ட முறையிலும் இதனை படித்திருந்தேன். ஆனாலும் இப்பொழுது இந்த நெகேமியாவினுடைய பின்பதாக புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நிருபத்தை எடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது இந்த குறிப்பிட்ட யோவானுடைய நிருபத்தை எடுத்து அதனை கற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் கற்றுக் கொடுக்கவும் கர்த்தர் எனக்கும் உதவி செய்வார் என்று நானும் நம்புகின்றேன். இந்த நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அதனை படிக்கும் பொழுது அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள் இந்த நிருபத்திலே இருக்கின்றதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்துவை பற்றி பிரதானமாக இந்த நிருபமானது எடுத்துரைக்கின்றதை நாம் காண முடியும். Primarily, this epistle to John talks about Christ and the Christian life. கிறிஸ்துவை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு எழுதக்கூடிய ஒரு நிருபமாக இதை நாம் காண முடியும். இதனுடைய அறிமுகத்தையும் அதனுடைய அவுட்லைனை மட்டும் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகின்றோம். We are just going to think and talk about the introduction and the outline for today. இந்த நாளிலே இந்த நிருபத்தினுடைய அறிமுகம், இதனுடைய எழுத்தாளர் யார், இது எழுதப்பட்டதனுடைய பின்னணி என்ன, அதே நேரத்தில் இந்த நிருபத்தை கற்றுக்கொள்வதற்கு எப்படி நாம் அதனை பகுத்து பார்க்கலாம் என்பதும், இந்த நிருபம் எப்பொழுது எழுதப்பட்டது என்பதை குறித்து இருக்கக்கூடிய விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதே நேரத்தில் நான் எப்பொழுதும் ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டினுடைய நிருபத்தை குறிப்பிட்ட முறையில் எபிசல்ஸை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது நான் எப்பொழுதுமே இதை சிந்திப்பதுண்டு. அந்த குறிப்பிட்ட நாட்களிலே, the time in which this epistle or any particular epistle in the New Testament that is written, எழுதப்பட்ட நாட்களிலே திருச்சபையினுடைய நிலைமை எப்படி இருந்தது? What was the condition and the spiritual atmosphere that was there in the time of an epistle that was written? அந்த குறிப்பிட்ட காலகட்டம் எப்படி இருந்தது? அதனுடைய பின்னணி நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சபைகள் எப்படி இருந்தது? அதே நேரத்திலே அந்த சபைகளுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அதனுடைய காரணம் என்னவாக இருந்திருக்கும்? எதன் அடிப்படையிலே இந்த நிருபத்தை அந்த சபைக்கோ அல்லது அந்த தனிப்பட்ட நபருக்கோ அல்லது பொதுவான முறையிலே நிருபத்தை எழுதுவதற்காக இருக்கக்கூடிய காரணத்தை, ஏன் ஆவியானவர் அந்த எழுத்தாளரை தூண்டினார் என்பதை பற்றியும் நான் பொதுவாக கற்றுக்கொள்வதுண்டு. ஆகவே அதையும் இந்த நாளில் நாம் இந்த யோவானுடைய நிருபத்திலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். நீங்கள் பொதுவாக புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது நிருபங்கள் என்று வரும் பட்சத்திலே அதை 3 அல்லது 4 பிரிவுகளாக நாம் பிரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சபைகளுக்கென்று எழுதப்பட்ட நிருபங்கள் உண்டு. There are epistles which were written for specific churches. குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடிய குடிவரக்கூடிய நகரத்தில் குடிவரக்கூடிய சபைகளுக்கென்று எழுதப்பட்ட நிருபங்கள் உண்டு. கலாத்தியாவுடைய சபைகள், அதே போல் எபேசுவில் இருக்கக்கூடிய சபைகள், ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சபைகள் எல்லாம் நாம் பொதுவாக இது நாம் சிந்திக்க முடியும். These are the epistles that was written to a particular churches or a group of churches in an area. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய சபைகளுக்கு எழுதப்பட்டதாக நாம் கருத முடியும். அதே போல தனி மனிதனுக்கென்று எழுதப்பட்ட நிருபங்களும் புதிய ஏற்பாட்டிலே உண்டு. There are few epistles that was written to a particular person. தனிப்பட்ட நபர்களுக்கென்று எழுதப்பட்ட நிருபங்கள் உண்டு. நாம் அறிந்தவண்ணமாக தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் போன்ற நிருபங்கள் அதற்கென்று எழுதப்பட்டதாகும். ஆனால் அதே நேரத்திலே பொதுவாக எழுதப்பட்ட சில நிருபங்களும் உண்டு. There are few epistles which was written as a general epistles. பொதுவான நிருபங்கள் என்று சில நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த நிருபங்களை குறிப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது யோவானுடைய நிருபங்கள், பேதுருவினுடைய நிருபங்கள் எல்லாம் பொதுவாக எழுதப்பட்ட நிருபங்கள். இது எந்த ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சபைக்கென்று எழுதப்பட்டதல்ல. மாறாக அந்த குறிப்பிட்ட நாட்களிலே நிலவியிருந்த சபையினுடைய நிலைமைகளுக்கு ஏற்ற வண்ணமாக ஆவியானவனுடைய ஏவுதலின் பிரகாரமாக இந்த நிருபங்கள் அது ஓர் இடத்திலே வாசிக்கப்பட்டு மற்ற இடங்களிலெல்லாம் அது பரவலாக கொடுக்கப்பட்ட நிருபங்களாக இருக்கின்றதை நாம் காண முடியும். அது நிமித்தமாகத்தான் இதெல்லாம் ஜெனரல் எபிசோட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இது போல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இதை ஷெப்பர்டிங் எபிசோட்ஸ் என்றும் சில நிருபங்கள் சொல்லப்படுகின்றது. மெய்ப்பத்துவ நிருபங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு குறிப்பிட்ட சில நிருபங்கள், தீத்து, தீமோத்தேயு போன்று இருக்கக்கூடிய நிருபங்கள் எல்லாம் சபைகளை
நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அறிவுரைகளை சொல்லும் நிருபங்களாகவும் கருதப்படுகின்றது. ஆகவே நாம் இப்பொழுது சிந்திக்க போகின்ற இந்த யோவானுடைய நிருபங்கள் ஜெனரல் எபிசல் என்ற அந்த குறிப்பிட்ட அடிப்படையிலே அது அந்த குறிப்பிட்ட பிரிவின் கீழாக வருகின்றதை நாம் காண முடியும். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட சபையை கருத்தில் வைத்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சபையில் நிலவக்கூடிய பிரச்சனையை கருத்தில் வைத்து எழுதுகிறார் என்பதை நாம் சிந்திக்க முடியாது. மாறாக அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலே பொதுவாக பரவலாக சபைகளின் மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆவிக்குரிய பிரச்சனைகள், சமூக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல இருக்கின்ற எல்லா நிலைமைகளையும் கருத்தில் வைத்துக் கொண்டு அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்றுதான் நாம் இதனை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த நிருபத்தை எழுதியவர் யார்? Who is the person who had written this epistle? நீங்கள் பொதுவாக மற்ற அநேக நிருபங்களை வாசிக்கும் பொழுது அதனுடைய எழுத்தாளர் நீங்கள் யார் என்பதை தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் நிருபத்தை தவிர இருக்கக்கூடிய மற்ற நிருபங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது யார் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஏறக்குறைய 100% அதனை புரிந்து கொள்ள முடியும். யாக்கோபு நிருபத்தை தவிர்த்து நாம் சிந்திக்கலாம். epistle to James also was little difficult to find out who was the exact author. ஏன்னா அதுல இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன் என்று சொல்லப்பட்டிருப்பதனாலே நமக்கு அது உண்மையாக இயேசு கிறிஸ்துவனுடைய உடன் பிறந்த சகோதரனா அல்லது தன்னை சகோதரன் என்று அறிமுகம் செய்து கொண்ட ஒரு நபரா என்றும் பிரித்து அதனை படித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் யோவானின் நிருபத்திற்கு நாம் வரும் பொழுது when we come to the epistle according to John, it is always written as an epistle without any introduction. எந்த விதமான அறிமுகமும் இன்றி எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அவர் குறிப்பிட்டு எழுதுவார். அவருடைய அடிமையாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று பொதுவாக எழுதுவது உண்டு. ஆனால் இந்த நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது எடுப்பிலேயே even from the right at the beginning itself we can see that the word started without any introduction, any prologue. எந்த குறிப்பிட்ட முன்னுரையும் இன்றி இந்த நிருபம் ஆரம்பமாகின்றதை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா that which was from the beginning, அதே போல தமிழிலே ஆதி முதல் இருந்ததும் என்று சொல்லி அப்படி ஆரம்பிக்கின்றார். எந்த விதமான அறிமுகமோ எந்த இன்ட்ரோடக்ஷனுமோ இல்லாமல் அதனை ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ல எழுதுவதை போல எந்த அறிமுகம் வேண்டுவதில்லை, இதற்கென்று ஒரு கிரீட்டிங்ஸ் எல்லாம் சொல்லி எழுத வேண்டுவதில்லை என்று நினைத்தாரோ என்று தெரியவில்லை. ஆனால் ஆவியானவரால் ஏவப்பட்ட இந்த எழுத்தாளர் அதனை எழுதும் பொழுது எந்த அறிமுகம் இன்று தன்னை அங்கே நிறுத்தி எழுதுவதற்கு பதிலாக எழுதப்பட வேண்டிய விஷயம் என்னவோ அதை அவர் எழுதுகின்றதையும் நாம் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் இந்த நிருபத்திலே பார்க்க முடியும். அப்படியானால் இந்த நிருபத்தை எழுதியவர் யார் என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக நமக்கு எழும்பும். நாம் பொதுவாக நம்முடைய வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது யோவானின் நிருபங்கள் என்று நாம் சொல்லப்படுவது நிமித்தமாக நாம் எளிதாக அதனை புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் இதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சில எவிடன்சஸ், இதனுடைய நிரூபணங்கள் என்ன? What are the certain evidences which we can find out and identify from this epistle itself and prove that this was also written by the same person who had written the gospel according to John? யோவான் நிருபத்தை மற்றும் யோவானுடைய சுவிசேஷத்தை எழுதின அதே யோவான் தான் இந்த நிருபத்தையும் எழுதியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதையும் நாம் எதன் மூலமா இந்த நிருபத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நான் உங்களோட கூட சொல்ல வேண்டும் என்றுதான் விரும்புகின்றேன். அதன் முதல் பகுதியாக நீங்கள் முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற என்று இங்கே சொல்லி ஆரம்பிக்கின்றதை நாம் வாசிக்கின்றோம். இந்த குறிப்பிட்ட அறிமுகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாமே இதனை வாசித்த உடனே நம்முடைய மனதிற்கு ஒரு குறிப்பிட்ட வசனம் நிச்சயமாய் கடந்து வர வேண்டும் என்று தான் நம்புகின்றேன். அது எந்த வசனமாக இருக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே Acts of Apostles chapter 1, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சீஷருடன் இருந்ததாக இருந்த ஜூடாஸ் இஸ்காரியோத் அவன் மரித்து போய்விட்டான். மரித்து போன யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட நபர் அங்கே அமர்த்தப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள். தீர்மானிக்கின்ற நேரத்தில் அவர்கள் வைத்துக் கொண்ட நிபந்தனை, the conditions that they have kept to select another apostle in place of Judas Iscariot, அதை அவர்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக அந்த வசனம் ஞாபகம் வர வேண்டும். நாம் verse 21, chapter 1 of Acts of Apostles, chapter 1 and verse 21, அதுல நீங்க வாசிக்கும் பொழுது ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் பரியந்தம் அவர் நம்மிடத்தில்
சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன், அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னான். அப்படியானால் இங்க சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலனுடைய பத்துக்கு ஒருவர் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனை என்னவென்றால், the condition that was kept is that he should be a person who should be there or should have been there right from the beginning of the ministry of Jesus Christ until the resurrection of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள் துவங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்து பரமேறி சென்று அந்த நாள் பரியந்தமாக நம்மோட கூட பயணித்திருந்த ஒருவன் தான் அங்கே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது மெய்யாக இருக்கின்றது. இதைத்தான் நிபந்தனையாக சொல்கிறார்கள். அப்படியானால் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்வது என்ன? நாங்கள் இருந்ததும் கேட்டதும் கண்களினாலே கண்டதும் நோக்கி பார்த்ததும் தொட்டதுமாக இருக்கின்றார். அப்படியானால் இது எல்லாவற்றிலேயும் ஈடுபட்ட ஒருவர் தான் இது எழுதியிருக்க வேண்டும். So it is very clear that this epistle should have been written by a person who would experience Jesus Christ very personally. தனிப்பட்ட முறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருந்த ஒருவர் தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக இருக்கின்றதை நாம் காண முடியும். அப்படியான அடுத்தது ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இதை யோவான் தான் எழுதினாராம் என்ற ஒரு கேள்வி நமக்கு நிச்சயம் எழுந்திருக்க கூடும். அப்படியானால் இந்த நிருபத்தில் தாமே the internal evidence முதலாவதாக நாம் பார்க்க போகின்றோம். What are the internal evidence through which we can identify that this was written by Apostle John, who was also an eyewitness to the public life and the ministry of Jesus Christ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்கமான ஊழியத்திற்கும் அவருடைய பகிரங்கமான வாழ்க்கைக்கும் சாட்சியாக ஜீவித்திருந்த அப்போஸ்தலனாகிய யோவான் தான் இது எழுதியிருக்கிறார் என்பதை கண்டறிவதற்கு இந்த வேத வசனத்திலிருந்து தாமே நாம் முதலாவதாக இருக்கின்ற தடயங்களை நாம் பார்க்க போகின்றோம். இரண்டாவதாக, இந்த ஆத்தரை கண்டுபிடிப்பதற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் எவிடன்சஸை நாம் பொதுவாக இதன் மூலமாய் சிந்திக்கவிருக்கின்றோம். ஆக முதலாவது இன்டர்னல் எவிடன்ஸ் நாம் பார்க்கும் பொழுது இந்த இரண்டு புத்தகங்கள், நீங்கள் காஸ்பல் அக்கார்டிங் டு ஜானையும் அதே போல எபிசோட்ஸ் ஆஃப் ஜான், இந்த இரண்டையும் நீங்கள் ஒரு சேர வைத்து படித்து பார்த்தால் இந்த இரண்டையும் ஒரே போல் இருக்கின்ற வார்த்தைகள் வருகின்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர் பேட்டர்ன் ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல் that has been followed, a literary style has been followed in both of these books. இந்த இரண்டு நிருபங்களை பார்க்கும் பொழுதும் இந்த இரண்டு நிருபங்களுமே ஒரே ஆள் அமர்ந்து எழுதியதை போல் தான் இருக்கும். எந்த விதமான வேற்றுமையும் இருக்காது. எந்த விதமான ஒரு லிட்டரரி ஸ்டைல், எழுத்தினுடைய ஆளுமையிலே வித்தியாசங்கள் இல்லாமல் இருக்கின்றதை நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல இவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், the words and the sentences which was used by John, அது மிகவும் சொற்பமாக சுருக்கமாக, அதே நேரத்திலே அந்த குறிப்பிட்ட சில கண்டிஷன்ஸையும் அவர் பயன்படுத்துவதை நீங்க பார்க்க முடியும். இந்த யோவான் நிருபத்தை வாசித்தீர்களானால் இதுல நீங்கள் மறுபிறப்படைந்தால், மீண்டும் பிறந்தவனாக இருந்தால், தேவனை ஒருவன் நேசித்தேன் என்று சொன்னால், இப்படி வரக்கூடிய சிலவற்றை நீங்கள் பார்க்க முடியும். இதே போல் இருக்கக்கூடிய விஷயம்தான் நீங்கள் யோவானுடைய சுவிசேஷத்திலும் நீங்கள் பார்க்க முடியும். அது போல இந்த இரண்டு நிருபத்தை நீங்கள் படிக்கும் பொழுது சில குறிப்பிட்ட வார்த்தைகள், certain terminology or certain words has been repeatedly used in these both of the books. இந்த இரண்டு நிருபத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். நோ, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், நோ, அறிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தை, நோயிங், நோ என்ற இந்த வார்த்தை இரண்டு புத்தகங்களிலும் நாம் அதிகமாக இருக்கின்றதை நீங்கள் பார்க்க முடியும். பின்பதாக நாம் அதனை விரிவாக நாம் இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அதனை பார்க்கலாம். அதே போல ஒரே போல இருக்கக்கூடிய கிரேக்க மொழியாக்கமும் மொழியும் இதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சேம் கைண்ட் ஆஃப் கிரீக் vocabulary has been used in these both books. அதற்கென்று ஒரு சில வசனங்களை நான் எடுத்து காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் இந்த இரண்டு புத்தகத்தை ஒருவரை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அதனுடைய எடுத்து ஆளுமை செய்திருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட சில தீமை நீங்க பார்த்தீங்கன்னாலே இந்த இரண்டு நிருபங்களும் ஒரு நபர் தான் எழுதியிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த இரண்டும் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு அவர் எழுதினுடைய வார்த்தைகள் மிக சுருக்கமாக, அதே நேரத்தில் சில கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கும், அதே நேரத்தில் சில வார்த்தைகள் மறுபடியுமாக பயன்படுத்தி இருப்பார்கள். நாம் யோவானுடைய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 4 வரைக்கும் எல்லாருக்கும் தெரிந்து மனனமாக இருக்கக்கூடிய வேத பகுதி தான் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 1 verse 1 to 4. இதை நாம் வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்னவானது? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அங்கேயும் என்ன குறிப்பிடுகிறார்? The word of life, the ஜீவன் என்று சொல்லிவிட்டு வார்த்தையும்
ஜீவனம் என்று குறிப்பிடுகின்ற யோவான் இந்த யோவானின் நிருபத்தை எழுத துவங்கும் பொழுதும் கூட ஆதியிலே இருந்தது என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு பின்பதாக எங்கே வந்து நிறுத்துகிறார் என்று சொன்னால் ஜீவ வார்த்தையை குறித்து, வேர்ட் ஆஃப் லைஃப் என்பதை இங்கே யோவானுடைய நிருபத்திலும் அவர் சொல்கிறார். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது கான்ட்ராஸ்ட் என்று சொன்னேன் அல்லவா, அது வேற்றுமை. அந்த கான்ட்ராஸ்ட் என்று பார்க்கும் பொழுது லைட் வெஸ் டார்க்னஸ், இருளுக்கும் அதே போல வெளிச்சத்துக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமையை இந்த இரண்டு புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்க முடியும். யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் 5வது வசனத்தையும், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்குமாக நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்ன? இருள் இருந்தது, ஆனால் அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. There was the light and the light shineth in darkness என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யோவான் நிருபத்தை வாசிக்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7, ஒருவன் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், ஆகவே இந்த ஒளி என்ற விஷயமும் கூட இந்த இரண்டு புத்தகத்திலும் ஒரே போல் இருக்கின்றதை நாம் கண்டுகொள்ள முடியும். அதே போல அன்பு என்ற வார்த்தை, அன்பு என்பது இந்த அப்போஸ்தலனுக்கே உரிய ஒரு பெயர் என்று நான் நம்புகின்றேன். The word called love or charity has been specifically and specially been used by this apostle because he was also called as an apostle of love. Apostle, அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் யோவான் நிருபத்தை வாசிக்கும் பொழுது அன்பை பற்றி அதிகமாக எழுதியிருப்பார். அதிகமாக அன்பை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் உண்டு. 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தையும், அதே போல 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 11, 4ஆம் அதிகாரம் 7 முதல் 12, இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த அன்பினுடைய அப்போஸ்தலன் தான் இதையும் எழுதியிருக்கிறார். இந்த அன்பை குறிப்பிட்டு அதிக ஆழமாக இவர் எழுதியிருக்கிறார் என்பதும் இதன் மூலமாய் நாம் தெரிகின்றோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன செய்வான்? அவன் பகை உணர்வு இல்லாதபடிக்கு அன்புள்ளவனாய் இருப்பான் என்பதும் இவர் சொல்லுகின்றார். புதிய அன்பினுடைய கட்டளையையும் இந்த யோவான் தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தருகிறார். நான்காவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் the born of God, தேவனாலே பிறந்திருத்தல் அல்லது தேவனாலே மீண்டும் பிறந்த அனுபவம் உடைய விஷயமானது இந்த இரண்டு நிருபத்திலும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12, 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்ன? அவருடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்கள் புருஷனுடைய சித்தத்தினாலோ மாம்சத்தினுடைய சித்தத்தினாலோ பிறக்கவில்லை, மாறாக தேவனாலே பிறந்தவர்கள். தேவர் born of God, தேவனாலே பிறந்தவர்கள் என்ற விஷயமானது யோவான் நிருபத்திலே ஆரம்பத்திலே சொல்லுகிறார். அதே போல இந்த யோவான் நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷத்தை போல யோவான் நிருபத்தை வாசிக்கும் பொழுதும் ஏறக்குறைய அநேக இடங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது தேவனாலே பிறந்தவன் என்ற வார்த்தை மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் காண முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த நிருபத்திலே ஏறக்குறைய 5 இடங்களில், ஆல்மோஸ்ட் in 5 places we can see the evidences of new life, புதிய வாழ்க்கையினுடைய அல்லது மறுபடியும் பிறந்தவனுடைய அடையாளங்கள் என்று சொல்லப்படுவதற்கு 5 அடையாளங்கள் இந்த 1 யோவான் நிருபத்திலே வருகின்றதாகவே இந்த இரண்டும் ஒருவர்தான் எழுதியிருப்பார் என்பதை இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. கடைசியாக சத்தியத்தை யோவான் சுவிசேஷமானது எடுத்துரைக்கின்றது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியமானது என்ன? அவருடைய வார்த்தையே சத்தியம் என்றும் சொல்லி யோவான் சுவிசேஷம் சொல்கின்றது. அது போல 1 யோவானை வாசிக்கும் பொழுதும் 1 யோவானுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அவருடைய ஐக்கியப்பட்டிருக்கிறவர் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல். ஆகவே சத்தியம் என்பது இந்த நிருபத்திலும் மிகவும் முக்கியமாய் எடுத்து ஆளப்பட்டுள்ள விஷயமாக இருக்கிறதாக இதெல்லாம் நாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த நிருபத்தில் தாமே within the epistle itself there we can find out lot of the proofs or evidences that we can see both the books are written by Apostle John. Apostle யோவான் தான் இந்த இரண்டையும் எழுதியிருக்கிறார் என்பதை இந்த விஷயங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படியானால் வெளியிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் எவிடன்சஸ் எப்படி? இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அவர் வாழ்ந்திருந்த நாட்களிலே அநேக சீஷர்கள் இருந்தார்கள். There were many disciples in the early church for Apostle John. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அநேக சீஷர்கள் அவருடைய பின்னணியாளர்களாக அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அவருடைய போதனையை கேட்பதற்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை இவர் வாயிலாக கேட்பதற்கென்று அநேக நபர்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். குறிப்பிட்ட முறையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த early church fathers என்று அவர்களை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். They were called as the early church fathers. ஆதி
சபையினுடைய பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். இரேனியஸ் போன்றவர்கள், பாலிகார்ப் போன்றவர்கள், கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, இவர்கள் எல்லாருமே இந்த யோவானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்ந்து வந்த நபராக இருந்தவர்கள். இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்று சொன்னால், பாலிகார்ப் டைரக்டாக யோவானுடைய சீஷனாக இருந்தவர். அவர் சொல்வது, அவர் தன்னுடைய எழுத்துக்களிலே, பாலிகார்ப் தன்னுடைய எழுத்துக்களிலே சொல்லும் பொழுது, இதை யோவான் குறிப்பிட்டார். யோவான் நிருபத்திலே சொன்னதை எங்களுக்கு இதை யோவான் அப்போஸ்தலன் நேரடியாக குறிப்பிட்டார் என்றும் தன்னுடைய வார்த்தைகளில் எழுதியிருக்கிறார். இதே பாலிகார்ப் சொன்னதை இரேனியஸ் என்று அடுத்த தலைமுறை வந்திருக்கக்கூடிய சீஷனும் குறிப்பிடுகின்றார். இப்படி வெளியிலிருந்து வரக்கூடிய ஆட்களும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த வார்த்தைகளுக்கென்று இதை யோவான் தான் எழுதினார் என்பதையும் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். So in clear conscience, or it was clearly dogmatic that we can prove that this epistle of John was also written by the person who had written the Gospel of John. யோவானின் சுவிசேஷத்தை யார் எழுதியிருக்கிறார்களோ அதே நபர்தான் இந்த யோவானுடைய நிருபத்தையும் எழுதினார்கள் என்பதையும் இதன் மூலமாய் நமக்கு விளங்க வருகின்றது. ஆகவே இதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை என்பதை நம்புகின்றேன். அப்படியானால் இந்த யோவானுடைய நிருபம் எப்பொழுது எழுதப்பட்டது? When was this book was written? எப்பொழுது இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கும்? ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின பின்பதாக எழுதினாரா, அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பதாகவே எழுதிவிட்டாரா என்று நாம் ஒருவேளை நமக்கு தோன்றும். ஆனால் நமக்கு சரியான ஒரு இயர், ப்ராப்பர் இயர் நமக்கு இதன் மூலமாக நமக்கு தெரியவிட்டாலும் கூட, probably this was written in the late AD 90s, AD 90களினுடைய கடைசி சில வருஷங்களிலே எழுதப்பட்டிருக்கும் என்றுதான் இது நம்பப்படுகின்றது. ஒருவேளை க்ளோஸ் டு AD 100க்கு எழுதப்பட்டிருக்கும் என்றுதான் இதனை வேத அறிஞர்கள் சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் நமக்கு இதன் பின்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் தான் கடைசியான புத்தகம் என்று பொதுவாக நாம் நம்பப்படுகின்றது. ஆகவே ஒருவேளை யோவானினுடைய நிருபங்கள் எழுதப்பட்டு தீர்த்ததன் பின்பதாகத்தான் விசேஷம் எழுதப்பட்டிருக்கலாம். அப்படியானால் இந்த நிருபத்தினுடைய கால அளவை விட இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய குறிப்பாக இருக்கு. நம்முடைய வருஷம் முக்கியம் அல்ல. 95 96 97 98 அதுவல்ல நமக்கு முக்கியம். The year in which it was written, probably the late 90s was the period it was written. More than the year that it was written, we need to know about the truths that was written in this epistle. இந்த எழுதப்பட்டதனுடைய வருஷங்கள் என்பதை காட்டிலும் அதை குறித்து விவாதித்து அதனை அறிந்து அலசி ஆராய்வதற்கு பதிலாக அதில் எழுதப்பட்டுள்ள விஷயங்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எனக்கு அடுத்த குறிப்பிற்குள்ளாய் எனக்கு கடந்து செல்கின்றது. இந்த நிருபம் எழுதப்படும் பொழுது அதை எழுதுவதற்கு யாரை மனதில் வைத்து அவர் எழுதுகிறார்? Who are the people or who are the audience for this epistle? நான் சொன்னதை போல மற்ற அநேக நிருபங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை முன்வைத்தோ, கொரிந்து நிருபத்தை படிக்கும் பொழுது அந்த சபையில் இருந்ததான பிரிவினைகளுடைய பிரச்சனைகள், அதே போல அந்த சபையில இருந்ததான வேற்றுமையினுடைய பாகுபாடினுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் குறிப்பிட்டு அந்த நிருபம் எழுதப்பட்டது. இதனை ஒரு சில நபர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்லி பின்பதாக அதனை பதில் மடல் எழுதுகிறார். ஆனால் அப்படியானால் இந்த குறிப்பிட்ட நிருபத்திற்கு இவர் எழுதுவதற்கான காரணம் என்ன? What was the reason in which that was there in the mind of Apostle John to write this epistle? இது எழுதுவதற்கான காரணம் என்ன? எங்கே இருந்து இதை எழுதியிருப்பார்? From where he could have written this epistle? நாம் அறிந்த வண்ணமாக அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய கடைசி காலங்களிலே எபேசு என்ற நபரிலே, எபேசு என்ற இடத்துல இருந்து அந்த சபைக்கு ஒரு ஊப்பனாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு நாம் சரித்திரத்திலும் நாம் காண முடியும். ஆகவே அப்போஸ்தலனாகிய யோவான் எபேசு என்ற சபையில இருந்திருந்த நாட்களிலே அதிகமான பிரச்சனைகள் சபைக்குள்ளும் அதே போல இருக்கின்ற சபையினுடைய வெளியே இருந்தும் சபைக்கு நேராய் கடந்து வருகின்றதை அப்போஸ்தலனாகிய யோவான் காண்கிறார். There were a lot of problems within as well as without. உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் திருச்சபைக்கு நேராக அதிகமான பிரச்சனைகள் எழும்பி வருகின்றதை அப்போஸ்தலனாகிய யோவான் கண்டு கொண்டார். ஏனென்றால் இங்கே மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தோம் என்று சொல்லப்படுகின்ற விசுவாசிகள் மத்தியிலும் கூட இங்கே போலியாக இருக்கக்கூடிய counterfeit or fake baptisms or fake salvation that was there prevalent in the first century. முதல் நூற்றாண்டில் தாமே இங்கே போலியாக இருக்கக்கூடிய ரட்சிப்பும், நாங்கள் மனம் திரும்பினோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய நபர்களும் அங்கே இருந்தார்கள். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யோவானை பொறுத்தமட்டிலே அந்த நபர்களை பார்க்கும் பொழுது, அந்த நபருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயமே தென்படவில்லையே. அவருடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய சில கூற்று, அன்பு செலுத்த வேண்டும், நீங்கள் பகை உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும், நீங்கள் மன்னிக்கின்ற குணமுடையவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் முழுவதுமாய் சத்தியத்தை அறிந்து ஜீவிக்க வேண்டும், ஒளியிலே வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட வாழ்க்கை முறை அவர்கள்
நிலைமையில இல்லாத இருந்ததை பார்த்த அப்போஸ்தலனாகிய யோவான் திடுக்கிட்டு இங்கே சில பிரச்சனை இருக்கின்றது என்று சொல்லி கண்டுகொள்கிறார். இதனாலதான் நான் சொன்னேன், there was also a fake counterfeit salvation experience among the people during the first century. அது ஏன் சொல்கிறேன் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களை கடைசியாக சந்திக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அவர்களை கடைசியாக சந்தித்து அந்த சந்திப்பினுடைய நேரத்திலே இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 29 and 30. நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு இறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 29 and 30 நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்கிறார், நான் போன பின்பு அவருடைய ஆவிக்குரிய கண்களின் மூலமாக through the foresight of his experience of whatever he has faced in various places, he is exhorting the elders at Ephesus. எபேசு சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் இவரை அந்த கடற்கரையில சந்திக்கிறார்கள். இவரை வழிவிட்டு அனுப்புகின்ற அந்த நேரத்திலே அந்த மூப்பர்களை பார்த்து இவர் சொல்கிறார், நான் போன பின்பு, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்தை விட்டு அல்லது அங்க இருக்கக்கூடிய இந்த பூமியை விட்டு அவர் கடந்து போன பின்பதாக மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். So he is already sensed there was some kind of a danger that will come into the church of God. தேவனுடைய சபைக்குள்ளாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட அபாயம் நிச்சயமாக நிலவப் போகின்றது என்பதை முன்கூட்டி அறிந்து கொண்ட இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஏற்கனவே எச்சரிப்பை கொடுக்கின்றார். நீங்கள் இருக்கக்கூடிய காலம் இப்பொழுது எப்படி என்றால் ஒரு சாதாரணமான நாட்கள் அல்ல. அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவராக இந்த பூமியை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் பூமி விட்டு கடந்து போனதனுடைய பின்பதாக அல்லது நான் இந்த பூமியை விட்டு கடந்து போன பின்பதாக, இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போன பின்பதாக இந்த சபையை தப்ப விடாது இருக்கக்கூடிய கொடிதான ஓநாய்கள் நிச்சயம் வரும். A ravenous wolf will always rise up so that will not leave out the church of God. ஆகவே அது நிமித்தமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளும் அப்படியே என்ன சொல்கிறார்? Even among you people, உங்களுக்குள்ளும் இருந்து சில நபர்கள் எழும்பி வருவார்கள். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எபேசு சபையானது அன்பினுடைய சபை, அன்பால் நிறையப்பட்ட சபை, ஆதி அன்பை உறுதியாய் பற்றி கொண்ட சபை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த சபையினுடைய மத்தியிலும் கூட சிலர் என்ன செய்வார்கள்? எழும்பி வந்து இந்த சபைக்கு எதிராக, நீங்கள் இருக்கின்ற அதே சபைக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. So beware, நீங்க ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சில அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரித்து சென்றிருக்கிறார். இதே விஷயத்தை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரீட்சித்து பாருங்கள். Test your faith. உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்களே, ஆனாலும் உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் சொல்லியிருக்கின்ற பிரகாரமாக இருக்கின்றதா? விசுவாசத்தினுடைய அடையாளங்கள் காணப்படுகின்றதா? விசுவாசத்தின் நிமித்தமாக அவருடைய குணாதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா என்பதை பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்கிறார். ஆகவே கடைசி நாட்களாக இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில பவுல் எழுதி வைத்திருப்பது என்னவென்றால், சபையை தப்ப விடாது இருக்கக்கூடிய கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள் வரும். இப்பொழுது அவர் கடந்து போன பின்பதாக அப்போஸ்தலனாகிய யோவான் எபேசு சபையிலே அங்கே மூப்பராக இருந்து சபையை பராமரித்து அதனை காத்து அதனை பண்படுத்தி அதனை பக்குவப்படுத்தி வரும் நேரத்திலே there was the ravenous wolves that arose from the church of God itself. தேவனுடைய சபையில் தாமே அங்கே கொடிதான ஓநாய்கள் எழும்பியது. ஏன் ஓநாய்கள் என்று சொல்கிறேன்? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் ஓநாய்கள் என்று சொன்னார் தெரியுங்களா? அந்த ஓநாய்கள் ஆட்டு மந்தையை போல் இருக்கின்ற அதனை போர்த்து கொண்டு ஓநாய் ஆட்டு தோலை போர்த்து அங்கே சபைக்குள் வந்திருக்கிறது. பேசும் பொழுது நன்றாகத்தான் தெரியும். அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது எந்த வித்தியாசமும் தெரியாது. ஆனால் திடீரென்று சந்தர்ப்பங்கள் வரும் நேரத்தில் பகை உணர்வையும் அதே போல் அன்பு காட்டாத முறையையும் மன்னிக்காத முறையும் அப்போஸ்தலனாகிய யோவான் கண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் மீண்டும் பிறந்தவர் என்று சொல்கிறீர்கள். You proclaim, you say that you have been saved by God. You say that you are regenerated by God. There is no evidences in your life if you have been born again. அதனால அவர் குறிப்பிடுகிறார், நீங்கள் மீண்டும் பிறந்தவர்களாய் இருப்பீர்களானால், நீங்கள் ஒளியில் நடக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் காணாத தேவனை தரிசிக்கிறோம் என்று சொன்னால், கண்டிருக்கிற சகோதரனை எப்படி நீங்கள் பகைக்க முடியும்? பிரியமானவர்களே, இது நமக்கு அதிகமான நட்புறை விஷயங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு நிருபமாக இருக்கிறது என்று நம்புகின்றேன். அதனாலதான் இந்த நிருபத்தை அவர் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றதை அப்போஸ்தலனாகிய யோவான் எடுத்து சொல்கிறார். மட்டுமல்ல, இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஓநாய்கள் என்ன செய்தது? What have these ravenous wolves have done to this assembly of God is that இவர்கள் சபைக்குள்ளே அவர்களுக்கு சபையினுடைய மத்தியிலே உறுதிப்பாட்டை குலைத்து போட்டு விட்டார்கள்.
they have made the certainty of the gospel and the certainty of the salvation to nothing. அந்த சுவிசேஷத்தினுடைய அதனுடைய உறுதிப்பாட்டையும் அதனுடைய ஒற்றுமையையும் அதனுடைய ஸ்திரத்தன்மையையும் அதனுடைய அஷூரன்ஸ அவர்கள் உடைத்து போட வேண்டும் என்று முற்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது ஏறக்குறைய அநேக முறை அந்த சர்டனிட்டி ஆஃப் யுவர் செல்ஃப், உங்களுடைய ரட்சிப்பினுடைய உறுதியை குறிப்பிட்டு எழுதுகிறார். 15 முறை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நோட் பை யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். 25 முறை நோ என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு அது இருந்தா நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அதே போல 9 முறை நீங்கள் டு மேக் நோன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்கள் இதனாலே அறிந்து கொள்வீர்கள் என்று பயன்படுத்துகிறார். 4 முறை அவர் சொல்லும் பொழுது there must be a confidence, நீங்க உறுதியா இருங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதனால இந்த கள்ள போதகர்கள் சபைக்குள்ளாக எழும்பி அவர்கள் செய்த பிரச்சனையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் இவர்களை குறிப்பிட்டு கடிந்து கொண்டு எழுதும் பொழுது அநேக வசனங்களை நாம் வாசிப்போமானால் 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனத்துல இவர்களை கள்ள தீர்க்கதரிசிகள் என்று குறிப்பிடுகிறார். அது போல இவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள் என்றும் குறிப்பிடுகிறார், பொய்யர்கள் என்று குறிப்பிடுகிறார், வஞ்சகர்கள் என்று குறிப்பிடுகிறார். 1 யோவான் 2:22, 2 யோவான் 7வது வசனம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இவர்களை பொய்யர்கள் என்று குறிப்பிட்டு வஞ்சகர்கள் என்று குறிப்பிடுகிறார். அதே போல 1 யோவான் 4 அதிகாரம் எல்லாம் வாசிக்கும் பொழுது இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் அல்ல என்று குறிப்பிடுகிறார். they were not born of God என்று அவர்களை குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த கள்ள போதகர்கள் எந்த விஷயத்தை எடுத்து இந்த சபைகளை பிரசங்கித்திருப்பார்கள்? What are the things that these people have taken and preached in the assembly of God? அல்லது எதை குறிப்பிட்டு நபரிடத்தில் பேசியிருப்பார்கள்? நான் preach என்று சொல்வதனுடைய வார்த்தை என்னவென்றால், பிரசங்கித்தார் என்று சொன்னால் அவர்கள் மேடையில ஏறி பிரசங்கிப்பதல்ல, அல்லது சபையுடைய மத்தியிலே அவர்கள் ஆராதனைக்கென்று கூடும் பொழுது பிரசங்கிப்பதல்ல. மாறாக இந்த குறிப்பிட்ட கள்ள போதகர்கள் என்றைக்குமே மேடையிலே தோன்றி பிரசங்கித்து அநேக மக்களை வஞ்சிப்பதற்கு முன்பதாக அவர்கள் செய்யக்கூடியது என்னவென்றால், ஒவ்வொரு நபராக அல்லது ஒவ்வொரு குழுவாக அவரோடு பேசிவிட்டு அவர் தங்களுடைய மனதனுடைய சிந்தனையை பகிர்ந்து கொள்வதுண்டு. They used to share their thoughts, whatever that comes to their mind, and then share it to individual persons so that they can gather some supporters. தங்களுக்கென்று சில ஆதரவாளர்களை திரட்டி கொண்டுதான் அவர்கள் பின்பு போதிப்பது வழக்கமாக இருக்கிறது. இதுதான் நீங்கள் சபையினுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியானால் இவர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது? ஏன் அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் வந்துட்டு இந்த நாலேஜ் என்ற வார்த்தையை அடிக்கடி ஏறக்குறைய 25-30 முறைக்கு மேலாக இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்? What was the purpose in Apostle John using the word know or knowledge in this epistle again and again, repeatedly again and again, and making it as an emphasis to these people? ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்ல வேண்டும்? ஆனால் இந்த அறிவு என்பதுதான் அந்த முதல் நூற்றாண்டிலே காணப்பட்டதனுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த சபைகளே அல்லது இருக்கக்கூடிய சபைகளுடைய நிலைமைகளில் பார்க்கும் பொழுது, when we analyze the situation of the assembly of God, the knowledge has become the greatest enemy for the church of God. இந்த தேவனுடைய சபைக்கு இந்த அறிவே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாய் மாறினது. அப்படியானால் அவருடைய கோட்பாடு என்ன, அவருடைய நம்பிக்கை என்ன? இதிலிருந்து புறப்பட்டு வந்ததுதான் இந்த நாஸ்டிசம் என்று சொல்வார்கள். பொதுவாக ஞானவாத கொள்கை, அறிவு சார்ந்த கொள்கை, ஞானவாத கொள்கை. தங்களுடைய அறிவு, தங்களுடைய ஞானம் என்பதை அவர்கள் பிரதிபலித்து அதை முன்மொழிவதுதான் அவருடைய பிரதானமான வேலையாக இருக்கும். ஒருவேளை தேவனுடைய சத்தியங்கள் இதை சொன்னாலும் கூட, வெளிப்படையாக சொன்னாலும் கூட, இதற்கு மேலாக தங்களுடைய ஞானம் எப்பேற்பட்டதாக விளங்குகிறது, தங்களுடைய அறிவு எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தோற்றுவித்து அதை ஜனங்களுக்கு சொல்வதுண்டு. இதன் மூலமா என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் கவரப்பட்டிருக்கிறார்கள். எந்த காலத்திலும் புதுமையாக சொல்லும் பொழுது ஜனங்கள் கவரப்படுவது வழக்கம்தான். In any point of time in the history, when people used to speak some new things other than whatever that is revealed in the scripture, then people will always be attracted to it. ஜனங்கள் எப்பொழுதுமே அதற்கு ஈர்க்கப்படுவது வழக்கமாகத்தான் இருக்கும். புதிய ஒரு கோட்பாடு அல்லது புதிதாக இருக்கக்கூடிய நுட்பமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர்கள் எந்த விதமான கலந்து ஆலோசிப்பதோ விவாதமோ இன்றி அவர்கள் ஏற்றுக்கொள்வது வழக்கமாக இருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஆக்ட்ஸ் சாப்டர் 17 வாசிக்கும் பொழுது மார்ஸ் மேடையை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அங்க எதற்காக கூடி வருகிறார்கள்? ஒருவேளை ஒரு நபருக்கு புதுமையான ஒரு எண்ணம் தோன்றும் என்று சொன்னால், if at all a person by his knowledge or gained somewhere or heard somewhere or read somewhere or anywhere, he can come and present in the Mars Hill. இந்த மார்ஸ் மேடையில ஜனங்கள் கூடியிருப்பார்கள், ஞானிகள் கூடியிருப்பார்கள், சாதாரண மக்கள் கூடியிருப்பார்கள். அந்த இடத்திலே வந்து ஜனங்கள் என்ன செய்யலாம்? தங்களுடைய அறிவுசார் கோட்பாடுகள் என்னவென்பதை சொல்லி ஜனங்களுக்கு அதனை
பிரசங்கம் செய்யலாம் அல்லது ஜனங்களோட கூட சேர்ந்து விவாதிக்கலாம். அங்கே அந்த இடம் அங்கே வழங்கப்பட்டிருந்தது. அதற்காகத்தான் ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அது போல இங்கேயும் இந்த சபைக்குள்ளாக ஜனங்கள் நபர்களை வசீகரித்து இழுத்து விட்டார்கள். அது நிமித்தமாகத்தான் அவர்களை வஞ்சகர், பொய்யர், கள்ள தீர்க்கதரிசிகள் என்பதை குறிப்பிட்டு யோவான் எழுதுகிறார். அப்பொழுது இவருடைய பிரதானமான கோட்பாடுகள் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மூன்றாக நான் பிரித்திருக்கிறேன் அதனை. முதலாவதாக, இவர்களுடைய எண்ணம், இந்த நாஸ்டிக்ஸ் அல்லது ஞானவாத கொள்கையுடையவர்கள், அவர்கள் பொதுவாக நம்புவதை விளக்கமாக நம்முடைய சகோதரன் சுரேஷ் பாபு அண்ணன் ஒரு முறை கொலோசியர் நிருபத்தை எடுக்கும் பொழுது அதனுடைய முன்னுரையிலே இதே விஷயத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். அதன் இன்ட்ரோடக்ஷன் நீங்க வேணா நீங்க கொலோசியன்ஸ் ஸ்டடி யூடியூப்ல இருக்கிறது நீங்கள் படித்துக் கொள்ளலாம். அதனுடைய டீட்டெயிலாக அதனை நாஸ்டிசம் பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்க அதனை கற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு அதுல நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த நாஸ்டிஸ்டுடைய பிரதானமான கோட்பாடு என்னவென்று சொன்னால், இந்த உடல், நம்முடைய உடல், இது மேட்டர் இஸ் இன்ஹெரன்ட்லி ஈவில். உடல் என்பது அது தீமையானதான். அதே போல அது ஆவி மட்டும்தான் நல்லது என்று அவர்கள் சொல்வதுண்டு. அப்படியானால் இது நேரடியாகவே இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்திற்கும் புறம்பானதாக இருக்கிறது. ரட்சிப்பு என்று சொல்வது நம்முடைய சரீரத்தை விட்டு களைவதுதான் ரட்சிப்பு என்று அவர்கள் பொதுவாக சொல்வதுண்டு. அதே போல இந்த ஞானவாத கொள்கை அவருடைய பெயரில் வந்தது போல் நாஸ்டிசம் என்று சொல்லும் பொழுது they always believed in the mystical knowledge. மனுஷர்களுக்கு புலப்படாது இருக்கக்கூடிய அறிவுசார் விஷயங்களை அவர்கள் அதிகமாய் நம்புவதுண்டு. எழுதப்பட்டதை காட்டிலும் தங்களுக்கு தோன்றியவற்றையும், தங்கள் எண்ணத்திலே தோன்றியதையும், தங்களுடைய அறிவுசார் விஷயங்களையும் அதிகமாய் இவர்கள் நம்புவது வழக்கமாக இருக்கிறது. இதை நீங்கள் பார்க்கும்போது அந்த நாஸ்டிசம்ல 2 பிரிவாக ஜனங்களை பிரிக்கிறார்கள். They used to split the people group of people into 2 things. ஒன்று அவர்களை சொல்லும் பொழுது ஆவிக்குரிய விதத்திலே மேன் மக்கள் என்று அவர்களை சொல்வார்கள். They were called as a spiritually elite people. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது they were unspiritual or ordinary people. மத்தவங்க எல்லாம் ஒண்ணுமே புரியாதவங்க, ஆவிக்குரிய விஷயத்தில் அறிவற்றவர்கள். அப்படியானால் அறிவுசார் கூட்டம் ஒன்று உண்டு, அறிவில்லாத ஒரு கூட்டம் ஒன்று என்று அவர்கள் 2ஆக இதனை பிரித்து சொல்வதுண்டு. அது மூன்றாவதாக அவர்கள் இருக்கும் பொழுது தங்களை பற்றியே இந்த ஜனங்கள் மேன்மையாக கருதுவதுண்டு. These people used to think that they are superior to themselves or they are perfectionist. தங்களை பரிபூரணவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான குற்றமும் இல்லை, தாங்கள் எந்த ஒரு குற்றமும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு பாவமும் இல்லாதபடிக்கு தாங்கள் வாழ்ந்து வருகிறோம். We are beyond sin. We are beyond the moral obligations. ஆகவே இதெல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என்று அவர்கள் பொதுவாய் சொல்வதுண்டு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது, உங்களிலே பாவம் இல்லை என்று சொல்வீர்களானால், if at all you say that you don't have sin in you என்று அவர்கள் தெளிவாக எழுதுகிறார். அப்படியானால் these people were preaching the perfectionist, the theory of perfectionism. இன்றைக்கும் சபைகளிலே, அநேக திருச்சபைகளிலே இது போதிக்கப்பட்டு வருகின்றது. நீங்க பெர்ஃபெக்ஷனிஸ்ட், இந்த பரிபூர்ணம் அடைதல் என்ற ஒன்றை குறிப்பிட்டு இன்றைக்கும் சபைகளிலே போதிக்கப்பட்டு வருகிறது. அது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் நாம் பரிபூரணத்தை நோக்கி பயணிக்கிறோமே ஒழிய அந்த பரிபூரணத்தை இன்றைக்கு இந்த பூமியிலே வாழும் காலத்திலே நாம் ஒருபோதும் அடைய முடியாது. We can never attain the perfectionism while living in this world, but we are supposed to go on to perfection as written in Hebrews chapter 6 and verse 1. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எழுதப்பட்டிருப்பதை போல நாம் பரிபூரணத்தை நோக்கி, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பாவத்தை விட்டு நாம் தள்ளிவிட்டு, நாம் புறம் தள்ளிவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நாம் நோக்கிக் கொண்டு அந்த பரிபூரணத்தை நோக்கி நாம் ஓட வேண்டுமே தவிர, பரிபூரணத்தை இன்றைக்கு நான் அடைந்து விட்டேன், இன்றைக்கு நான் 80% பரிபூரணம் அடைந்து விட்டேன், என் வாழ்க்கையில் இனிமேல் எனக்கு பாவமே இல்லை, நான் இந்த பாவத்திலிருந்து நான் விட்டு ஓய்ந்து விட்டேன் என்று ஒருபோதும் ஒரு நபரும் சொல்ல முடியாது. இது மிக தெளிவான சத்தியமாக இருக்கிறது. நாம் இதனை 1 யோவானிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் இந்த நபர்கள், இந்த அறிவுசார் நபர்கள் இதைத்தான் அந்த நாட்களிலே போதித்து வந்தார்கள். இதன் மூலமா அவர்கள் சொல்ல விரும்பின விஷயம் என்ன? இதை அவர்கள் பின்பற்றும் பொழுது எப்படி ஜனங்களிடமிருந்து அவங்க வாழ்ந்திருப்பார்? How will these people had lived during those times? அப்போ இந்த நார்சிசம் இருக்கக்கூடிய மக்கள், இவர்கள் பொதுவாக துறவரம் போல, அசட்டிசம், துறவரத்தை போல மக்களை விட்டு பிரிந்து வாழ்வது, மக்களை விட்டு ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த பாடி, அல்லது திருமணம் செய்யாமல் இந்த போல இருக்கக்கூடிய ஒரு துறவரம் போன்ற ஒரு வாழ்க்கையை இவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, they will also involve in moral intelligence. சன்மார்க்க ரீதியில அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சன்மார்க்க ரீதியில எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் வாழ்ந்து கொள்ளலாம், பாவத்தினுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொள்ளலாம் என்றும் அவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கை என்னவென்றால், இந்த சரீரம் பிரச்சனையே இல்லை, சரீரத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ண, you can do anything to this body which will have no consequence. இந்த சரீரத்திற்கு நீங்கள் எதை செய்தாலும் அதுல பிரச்சனையே இல்லை.
ஏனென்றால் உங்களுடைய ஆவிதான் அதில் நல்லது என்று அவர்களுடைய கோட்பாடு இருப்பதனாலே சரீரத்திலே எதை வேண்டுமானாலும் செல்வது வழக்கமாக இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் இருக்கின்ற பட்சத்திலே சபைக்குள் வந்த பிரச்சனை என்ன? இதெல்லாம் இவர்கள் வைத்து போதிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டவராக இதையெல்லாம் பார்த்து திருச்சபைக்கு ஆவியானவர் மூலமாக எழுதும் பொழுது 3 முக்கியமான விஷயங்களை இந்த யோவான் நிருபத்திலே குறிப்பிட்டு எழுதுகிறார். 3 முக்கியமான விஷயங்களை அவர் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் இவருடைய போதனை இப்படி இருப்பதனாலே, முதலாவதாக the doctrinal truth he wants to write to these people. இந்த சபைக்கு, இந்த பொதுவாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, தேவனுடைய திருச்சபைக்கு தேவைப்படுவது என்னவென்றால், இந்த ஞானவாத கொள்கைகள் அல்ல, இந்த அறிவு சார்ந்த கொள்கைகள் அல்ல, இந்த நாஸ்டிசம் அல்ல, மாறாக தேவன் எழுதி கொடுத்ததான சத்தியமே மிக முக்கியமானது. தேவன் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய சத்தியங்கள் அது பிரதானமானவைகள் என்பதையும் அங்கே சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். அதைத்தான் டாக்டரினாக முதலாவதாக எழுத ஆரம்பிக்கிறார். அதனால நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆதி முதல் என்று அவர் ஆரம்பிக்கிறார். He starts with the beginning. அதை துவங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தோடு ஆரம்பிக்கிறார். He starts with the deity of Christ and then goes on to the humanity of Christ, then comes to the practical life of every believer. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இறைத்தன்மையை அவர் சொல்லிவிட்டு, அதற்கப்புறமாக அவருடைய மனுஷீக தன்மையை அவர் சொல்லிவிட்டு, பின்பதாக விசுவாசிகளுடைய நடைமுறை வாழ்க்கையை குறிப்பிட்டு எழுதுகிறார். ஏனென்றால் அந்த நாட்களில் இருந்த மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷீகத்தன்மை விசுவாசிக்கவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் வந்தாருங்க, அவங்களுக்கு எல்லாம் தென்பட்டது, அவர் ஒரு மாய தோற்றமாகத்தான் இருந்தார் என்று சொல்லி இந்த அறிவு சார்ந்த நபர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் புறக்கணிப்பதற்காக, அவருடைய குமாரத்துவத்தை புறக்கணிப்பதற்காக ஜனங்கள் இருந்த காரணத்தினாலே இந்த நபர்கள் அவர்கள் மத்தியிலிருந்து விசுவாசிகள் காக்கப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கருதி உபதேச விஷயங்களை இங்கே எழுத ஆரம்பிக்கிறார். நீங்கள் இரண்டாவதாக நான் சொன்னது போல, இந்த நபர்களுக்கு சரீரம் ஒன்று ஒரு பொருட்டே அல்ல. சரீரத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். You can do anything in this body. You can live you can do anything immorally. நீங்கள் துன்மார்க்கமா எப்படி வேண்டுமானாலும் சரீரத்திலே வாழ்ந்து கொள்ளலாம். உங்களுடைய ஆவிதான் இங்கு ரட்சிக்கப்படுகிறது என்று சொல்லி போதனை இருந்ததுனாலே இங்கு சன்மார்க்க ரீதியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் அப்போஸ்தலனாகிய யோவான் எடுத்து சொல்வதை நாம் காண முடியும். அங்கே அநீதியை குறித்தும் பாவம் நிறைந்திருக்கின்ற வாழ்க்கை குறிப்பிட்டும் அவர் சொல்கிறார். அங்கே அவர் சொல்லும் பொழுது, ஏனென்றால் இந்த நபர்கள் தங்களுக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வார்கள், ஆனால் இருளிலே ஜீவித்திருந்திருப்பார்கள். தங்களுக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வார்கள், ஆனால் இருக்கக்கூடிய சகோதரனை அவர்கள் வெறுப்பார்கள். தங்களுக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வார்கள், தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்வார்கள். They used to tell that we love God but still hate a brother. அவர்கள் தேவனை நேசித்தோம் என்று சொல்லிவிட்டு உடன் இருந்து ஒரே அப்பத்திலே பங்கு பெறக்கூடிய சகோதரனை நேசிப்பார்கள், தாய்மகாரமாய் பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட குணாதிசயமானது இருந்த காரணத்தினாலே அப்போஸ்தலனாகிய யோவான் இவர்களை குறிப்பிட்டு என்ன எழுதுகிறார்? தேவன் ஒளியிலே இருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 7. தேவன் ஒளியாயிருக்கிறார், ஆகவே அவர்களை வாழ்பவர்கள், அவருக்குள் இருப்பவர்கள் ஒளியாயிருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். அதே போல இந்த துன்மார்க்கமான வாழ்க்கையெல்லாம் குறிப்பிட்டு அநேக விஷயங்களை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 10, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2, 1 யோவான் 1-9 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது, நீங்க morally if you say that you are good, then these are the qualities that has to be found in your life. நீங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க உங்களை கிளைம் பண்ணிக்கிறது போல, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஒளியில் தான் நடக்கிறேன் என்று சொல்வீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையில அந்த குணாதிசயங்கள் அல்லது தேவனுடைய பண்புகள் எவிடென்டாக, வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் விரும்புகிறார். அதைத்தான் நீங்க சொல்கிறார். நீங்க ஒளியில் நடக்கிறோம் என்று சொன்னால், தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால், தேவனை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால், அந்த கிளாஸ் போட்டு அந்த குறிப்பிட்ட கட்டளையை அந்த நிபந்தனையோடு அவர் சொல்கிறார், பின்பற்றுகிறேன் என்று சொன்னால், if you say என்ற வார்த்தை வருகின்றன நீங்க பார்க்க முடியும். ஆகவே மாரல் ரிலேட்டடான விஷயங்களை இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எடுத்து சொல்கிறார். அடுத்ததாக வரும் பொழுது ரிலேஷனலாக இருக்கக்கூடியது, அதாவது ஒரு சகோதரனுக்கும் மற்ற சகோதரனுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பாவமில்லை என்று சொல்லக்கூடிய சகோதரன் தான், ஆனால் அதே நேரத்திலே விசுவாசியை பகைப்பது, விசுவாசியை நேசியாமல் இருப்பது. ஆகவே இதற்கு அப்போஸ்தலனாகிய யோவான் எடுத்து காண்பிக்கக்கூடிய விஷயம் என்ன? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8. அன்பே அதற்கு அந்த புது பிறப்பிற்கு அல்லது மறுபிறப்பிற்கு அடையாளமாக இருக்கிறது. லவ் இஸ் த ப்ரூஃப் ஃபார் நியூ பர்த். புதிய விசுவாசிகளுக்கு அல்லது மீண்டும் பிறந்திருக்கின்ற நபர்களுக்கு அன்பே அடையாளமாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவனுடைய தியாகபூர்வமாக இருக்கின்ற அன்பையும் அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த ரிலேஷன் என்று வரும்பொழுது 3 விஷயங்களை அவர் சொல்கிறார். 1 டாக்டரினலாக இருக்கின்ற விஷயங்கள், 2வது மாரல், 3வது ரிலேஷனல் உபதேச விஷயங்களை அவர் எடுத்து சொல்லி இந்த
அறிவுசார் கொள்கைக்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்றார். இரண்டாவதாக சன்மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்லி அதற்கு ஏதுவான சத்தியங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லி, பாவம் உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் இது நிச்சயமாக நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள் அல்ல என்று சொல்கிறார். மூன்றாவதாக அவர் சொல்லும் பொழுது ரிலேஷனலாக ஒரு சகோதரனுக்கும் ஒரு சபையிலே ஒரே அப்பத்திலே பங்கு விட்டு இருக்கக்கூடிய சகோதரனுக்கும் சகோதரர்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய உறவின் நிலைமையிலே காணப்படக்கூடிய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? How is the relation between a brother and a brother? How is the relation between in the assembly of God? தேவனுடைய சபையிலே ஒரே அப்பத்திலே பங்கு பெறக்கூடிய நபர்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதையும் இந்த நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிட்டு எழுதுகிறார். இதைத்தான் அவர்களுக்கு பதிலாக, அவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். அடுத்ததாக நம்ம இங்க பார்க்கும் பொழுது, இதெல்லாம் சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் இதனுடைய காரணம் என்ன, இதெல்லாம் எழுதுகிறேனே, the reason இதெல்லாம் நான் சொல்லுகிறேனே, what is the purpose in penning down these words? இந்த வார்த்தைகளை நான் எழுதும் பொழுது, இதனை எல்லாம் சொல்லும் பொழுது, எல்லாம் சரி டாக்டர் நான் சொல்றேன், நான் ரிலேஷன்ல இருக்கின்ற விஷயத்தை நான் சொல்லுகிறேன், மாரல் விஷயத்தை, சன்மார்க்க விஷயத்தை நான் சொல்லுகிறேன், ஆனால் இதற்கெல்லாம் இருக்கக்கூடிய பின் காரணங்கள் என்ன, இதனுடைய பின்பலனாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தாமே அதனை சொல்லுகிறார். அந்த வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போமே. 1 யோவானுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். 1 John chapter 1 and verse 4. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இவைகளை உங்களுக்கு I write these things to you so that your joy may be full. ஏன் சந்தோஷம் நிறைவாயிருக்குன்னு எழுதுகிறாரு? இந்த மக்களுக்கு இப்பேற்பட்ட கோட்பாடுகள் சொல்லப்பட்டது நிமித்தமாக சந்தோஷமே இல்லை. They have lost their joy in Christ. They have lost their fellowship in Christ. They have lost their joy in the fellowship of the saints of God. தேவனுடைய விசுவாசிகள் மத்திய ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. இதுதானா கிறிஸ்தவம் என்று ஒரு கேள்வி எழும்பி விட்டது. அதனால் அவர்கள் சந்தோஷம் போய்விட்டது. ஆகவே யோவான் சொல்கிறார், நான் எழுதுவதனுடைய காரணம் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். Chapter 2 verse 1, 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். I write these things to you so that you sin not. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நான் உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக, ஏனென்றால் இந்த மக்கள் பாவத்திலே வாழ்ந்திருந்தார்கள், மற்றவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். They were also encouraging other believers to live an immoral life. துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழும்படியாக மற்றவர்களையும் அவர் உற்சாகப்படுத்தினதுனாலே இந்த வசனத்தை அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். மூன்றாவதாக, chapter 2 verse 26, 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். There are people among you who are deceiving. உங்களை வஞ்சிக்கிறாங்க, உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்காக, அவருடைய குணாதிசயங்கள் என்னவென்று நீங்கள் கண்டறிவதற்காக, உண்மையான விசுவாசியை ஒரு இடத்திலும் அதே போல போலியான விசுவாசிகளையும் ஒரு இடத்துல வைத்து இரண்டுக்கும் இருக்கின்ற வேற்றுமையை நீங்கள் கண்டறிந்து கொண்டு உங்களை வஞ்சிப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும் என்பதற்காக இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். நான்காவதாக, 5ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம், chapter 5 and verse 13. This is probably the key verse for this epistle in the 1st John உடைய ஒரு திறவுகோல் வசனமாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் வருகின்றது. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகள் எழுதுகிறேன். ஏன் எழுதுறாரு யோவான் இதனை அவர் எழுதும் பொழுது, I write these things to you so that you can have the eternal life. நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் when you have the eternal life, you also need to believe on God. You already believe in God. We have believe in God, but you need to have more belief. நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் வேண்டும் என்று இதை எழுதுகிறேன். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, when you have a problem in your life, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில குழப்பமான சில சூழ்நிலைகளுக்கு, அல்லது இருக்கக்கூடிய சில நபர்களுடைய தூண்டுதல், இப்படி நீங்க இருக்கலாம் என்று சொல்வதோ, அல்லது அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கைகள் உங்கள் மத்தியில சொல்லப்பட்டு வருகின்றது, சன்மார்க்க ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை வரும் என்று சொன்னால், அல்லது ஒரு சகோதரனை நீங்கள் பகைக்கலாம், you can still hate a brother and still be part of this table of God. நீங்கள் உங்களுடைய சகோதரனை நீங்கள் பகைத்து விட்டு, அவரிடத்தில் நீங்கள் எந்த உறவும் வைத்துக் கொள்ளாதபடிக்கு இருந்துவிட்டு, நீங்கள் அவரை மன்னியாமலும் இருந்துவிட்டு இதே அப்பத்தில் நீங்கள் பங்கு பெறலாம் என்று ஒருவர் உங்களை சொல்வாரானால், just put a question mark, ஒரு கேள்வி நீங்கள் வைத்துவிட்டு கிறிஸ்துவை பாருங்கள். அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது, நீங்கள் அவரை விசுவாசித்திருக்கிறீர்கள், அதனால் அதன் இதை உங்களுக்கு எழுதுகிறேன். உங்களுடைய சந்தோஷம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். உங்களை வஞ்சிக்கிறவர்கள் இப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று
எழுதுகிறார். ஆகவே இது அதனுடைய பர்பஸ் ஆக இந்த யோவானுடைய நிருபத்தின் பர்பஸ் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல நான் இதனை பின்னாட்களில் வரும்பொழுது இதில் சொல்லப்பட்டுள்ள சில உபதேச விஷயங்கள், some of the doctrinal aspects that are mentioned in the epistle of John, இதை நான் உங்களுக்கு பின்னாட்களில் நான் சொல்கிறேன். இதுல நீங்க assurance of salvation, ரட்சிப்பினுடைய உறுதி மற்றும் கிறிஸ்துவியல் கிறிஸ்டாலஜி பற்றியும் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பினுடைய வரையறை, லவ் மற்றும் அதனுடைய நேச்சர் அண்ட் பிலீவர்ஸ் ஐடென்டிட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம், பகுத்தறிவு, ஐக்கியம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பின்னாட்களில் வரும்பொழுது அதனை நாம் ஒவ்வொன்றாக விலாவரியாக நாம் கற்றுக்கொள்வோம். இதனுடைய அவுட்லைன், இந்த புக்கினுடைய அவுட்லைனை நான் முன்கூட்டியே நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை நீங்கள் பகுத்து பிரித்து படிப்பீர் என்று சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே படித்து இருப்பீர்கள். If at all you have already studied this book, ஒருவேளை நீங்க இந்த புக்கை நீங்க படிச்சு அதனுடைய அவுட்லைன் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க வித்தியாசமான கோணங்களில் இதை நீங்க படிக்கலாம். ஒருவேளை ஒவ்வொரு அதிகாரத்துக்கு நீங்கள் படிப்பீரானால் நீங்கள் ஒளியிலே வாழ்தல், காட் இஸ் லைட், தேவன் ஒளியாக இருக்கிறார், ஒளியிலே இருக்கக்கூடிய வாழ்க்கை. இரண்டாம் அதிகாரத்துக்கு நாம் ஏற்கனவே நம்முடைய அருமை சகோதரன் தீரஜன ஒரு முறை கடைசியான செய்தியில அவர் சொல்லும் பொழுதும் கூட டெஸ்ட் ஆஃப் த பிலீவர்ஸ், விசுவாசிகளின் மத்தியில் இருக்கக்கூடிய அவருடைய சோதித்து அறியக்கூடிய முறை, அன்பு ஒரு மாரல் டெஸ்ட் என்று சொல்லி அவர் அந்த நாளிலே பிரசங்கித்தது எனக்கு ஞாபகம் உண்டு. ஆகவே நீங்கள் அந்த கோணத்திலும் இந்த நிருபத்தை படிக்கலாம். மாரல் டெஸ்ட், டெஸ்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியை பற்றி இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை, அதே போல ஒரு தேவனை அறிந்திருக்கின்ற அறிவை பற்றி இருக்கின்ற பரீட்சை. இந்த விதத்திலும் நீங்கள் இந்த அவுட்லைன், இந்த புக்கினுடைய அவுட்லைன் நீங்க பகுத்து பிரித்து பார்க்கலாம். ஆனால் எனக்கு என்னுடைய புரிதலுக்கு ஏற்றவனமாக நான் பிரித்திருப்பது என்னவென்று சொன்னால், ஜீவன் என்ற அடிப்படையில் நான் பிரித்திருக்கிறேன். I have divided this book into the aspect of life. ஏனென்றால் இந்த புத்தகத்திலே ஜீவன் என்ற வார்த்தையும் அதே போல ஜீவனை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும், லைஃப் என்றும் லைஃபை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும் அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதனாலே அதன் அடிப்படையிலே இந்த புத்தகத்தை நான் பிரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் துவங்கி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை, சாப்டர் 1 verse 1 to சாப்டர் 2 verse 2 வரைக்குமாக லைஃப் மேனிஃபெஸ்டட் ஆர் லைஃப் ரிவீல்டு, இந்த ஜீவன் வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டது. கிறிஸ்துவனுடைய நித்தியமான இந்த ஜீவனானது மனுஷருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டது. நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதி முதல் இருந்த வார்த்தை, அது ஆதி முதல் இருந்ததுமான இருந்த ஜீவ வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று யோவான் எழுதுகிறார். ஆகவே லைஃப் வாஸ் மேனிஃபெஸ்டட். அந்த மேனிஃபெஸ்ட் ஆன அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது, அதற்கேற்றவனமாக மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி, இதைத்தான் அங்கே முதல் பகுதி. இரண்டாவதாக செகண்ட்லி verse 2, chapter 2, 1 John chapter 2 verse 3 to 17, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 17 வரைக்குமாக லைஃப் இன் த லைட், ஜீவனில் அந்த ஜீவனானது வெளிச்சத்திலே ஜீவிக்கும் என்று சொன்னால், if at all the life is living in the light, வெளிச்சத்திலே வாழும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஐக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். It will be a life that is obedient and in fellowship என்பதை இரண்டாவது பகுதியாக இருக்கின்றது. மூன்றாவதாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 27 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 John chapter 2 verse 18 to verse 27 வாசிக்கும் பொழுது லைஃப் இன் த ட்ரூத், பகுத்தறிவு. அதாவது நான் சொன்னது போல இதிலே பகுத்தறிவு என்ற விஷயம் வருகின்றதாகவே உபதேச விஷயத்திலே நீங்கள் பகுத்தறிய வேண்டுமானால் அதிலே வரக்கூடிய நிலைமைகள் எப்படி என்றும் சொல்லி இதிலே வாசிக்கின்றோம். ஆகவே ஒரு ஜீவன் சத்தியத்திற்குள் வாழும் என்று சொன்னால் அந்த ஜீவனானது எப்படிப்பட்ட பகுத்தறிவை பெற்றிருக்க வேண்டும், லைஃப் இன் த ட்ரூத் என்பதை அந்த பகுதியில வாசிக்கின்றோம். நான்காவதாக 1 John chapter 2 verse 28 to chapter 3 verse 24, life as God's children, தேவனுடைய பிள்ளைகள் என்று நாமே சொல்லிக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன், நம்முடைய ஜீவியம் எப்படி காணப்பட வேண்டும் என்பது அதன் மூலமாய் வருகின்றது. 1 யோவான் 2:28 முதல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வரைக்கும். அதே போல ஐந்தாவதாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, it is the life that discerns, ஆவிகளை பகுத்தறியும் ஜீவன் என்பது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 21 வரைக்குமாக, 1 John chapter 4 verse 7 to 21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, it is a life of love, அன்பின் ஜீவன் என்பது அதிலே வருகின்றது. God's nature in us, நமக்குள்ளாக வாசம் செய்யக்கூடிய தேவனுடைய பண்பு எப்படிப்பட்டது என்பது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, 1 John chapter 5 verse 1 to 21 talks about the life in victory, வெற்றியுள்ள ஜீவன்.
இருக்கக்கூடிய உறுதிப்பாட்டும் மேற்கொண்டு வாழக்கூடிய முறையும் அங்கே நமக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அவுட்லைன்ல தான் நான் தொடர்ச்சியாக வரக்கூடிய வாரங்களிலே நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே நாம் சிந்தித்திருக்கின்ற விஷயம், இன்றைக்கு இந்த 1 யோவான் நிருபத்தை நாம் சிந்திக்க துவங்கி இருக்கின்றோம். இதை துவங்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இதனுடைய ஆத்தர் யார், இது எழுத்தாளர் யார், அதனுடைய எவிடன்ஸ் என்ன, அவர் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார், எதை அவர் குறிப்பிட்டு அந்த சபையில் மத்தியில காணப்பட்டிருந்தான போதனைகள் என்ன, உபதேச விஷயங்கள், சன்மார்க்க விஷயங்கள், இதெல்லாம் எதுவென்று அவர் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் இந்த 1 யோவானிலே நாம் இன்றைக்கு முன்னுரையாக நாம் பார்த்திருக்கிறோம். அது போல அந்த புக்கினுடைய பகுப்பு, அதனுடைய அவுட்லைன் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய வாரங்களிலே நாம் தொடர்ந்து இதனை கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி புரிவாராக. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.